ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கன் அன்கி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதையெல்லாம் தெளிவாக புரியும். இந்த எபிசோடும் வழக்கம் போல தான் பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை காட்டியிருப்பாங்க, அதனால யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுக்கு மேலே வர வீடியோலாம் பயங்கரமான ஃபைட் சீன்ஸ்லாம் வர காத்துட்டு இருக்கு. அதனால உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியும். சரி வாங்க, நம்ம இன்னைக்கான கதைக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கன் அன்கி சீசன் 1 எபிசோட் 5. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட கியோட்டோல இருக்க பேஸ் கிளம்புறாங்க. அதுல ஒருத்தனும் பேஸ் நான் டெம்பிள்கள்ல இருக்குன்னு கேட்க, அதுக்கு டீச்சரும் இல்ல டெம்பிள்களா இல்ல, நான் சொல்றேன் அவனும் கூட்டின்னு போறான். இப்ப எல்லாருமே ஒரு நார்மலான ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளதான் வந்துங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டி வந்து வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு அவங்களும் உள்ள எல்லாரையும் கூட்டின்னு போறாங்க. அதுக்கப்புறம் இவனுங்களும் ஒரு சாதாரண ஸ்டோருக்குள்ள என்ன இருக்க போதுன்னு நினைச்சு அவங்களுக்கு உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் ஒரு ரூம்ல போயிட்டு ஒரு சீக்கிரட்டான டோரை திறக்கிறாங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு பயடிச்சு போய் நிக்கிறாங்க. சரி எல்லாரும் உள்ள போங்கன்னு அந்த பாட்டியும் வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மோமோட்டோ சேர்ந்த 2 பேரும் தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து டிமெண்ட் ஏஜென்சி சேர்ந்தவங்க எல்லாருமே கொண்டு போட்டுறாங்க. அதே சமயத்தில் அந்த டிமெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றவங்க யாராவது இருக்கீங்களா, யாராவது இருந்தா வந்து காப்பாத்துக்குன்னு அவங்களும் கம்யூனிகேட் பண்ண பாக்குறாங்க. ஆனால் அதுல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த மோமோட்டோர பொண்ணும் செபா தலைவடி அப்பா எல்லாம் ஒரே மட்டும் வர மாட்டீங்களா, யாரா இப்படி பண்ணீங்கன்னா அவனும் சொல்லிட்டே இருக்கா. சரி விடு கவலைப்படாத, எனக்கு ஒரு ஃபீமேல் டீமன் கிடைச்சா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்தவங்களையும் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணி கொண்டுட்டாங்க. ஏய் நீ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட்காக தான் என்ன சொன்னாரு, நம்ம தேவையில்லாதெல்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வேலையை எதுவோ அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வர, அதே பார்த்தா பல விதமான கிரியேச்சர் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கு. டேய் நீ தேவையில்லாத பேசாத, நம்ம சொந்த வேலையாவது ஒழுங்காத்தானே செய்து அந்த பொண்ணு கேட்க, ஆமா இது நமக்கான ஆன்டி பயாலஜிக்கல் வெப்பன் மாதிரி, நம்ம சொல்ற வேலை எல்லாமே நம்மளோட அழிவு மாதிரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கிரியேச்சர் மாதிரி தடி கொடுத்துட்டு இருக்கான். பொண்ணும் இது டிமென்ஷன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு அவளும் சொன்னேன். இப்ப அவனும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எடுத்தா நான் இதை கூட்டின்னு சொல்லி அவனும் சொல்றான். நீ ஒண்ணு மட்டும் மறந்துடாத, நம்மளோட வேலை என்னன்னா டிமென்ஸ் எங்க இருந்தாலும் தேடி கொள்ளணும். அதே மாதிரி நம்ம சிவிலியன்ஸ் எல்லாம் யாரும் கொள்ளக்கூடாது, அவங்களே டிமென்ஸ் கிட்ட நம்ம காப்பாற்றணும். சரியா? எனக்கு தெரியும். அப்போ அவனியான மக்கள் யாரும் சொன்னா கொல்ல மாட்டேன். உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட மொமோட்டோர் ஏஜென்சி எதுக்கு இப்போ வரையும் எங்கிட்டே இருக்குன்னு நம்மளோட முக்கியமான கோல் என்னன்னு தெரியும்ல? எனக்கு தெரியும். சிவிலியன்ஸுக்கு ஆபத்து கொடுக்குற எந்த ஒரு டீமனா இருந்தாலும் அதை கொல்லணும். ஆனா இதுல சிவிலியன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா நம்ம எந்த ஒரு சமயத்திலும் அப்பாவியான மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, எதுக்காக நம்மளோட ஏஜென்சில இருக்கவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாம எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவனும் நீ வேற இருப்பா, அந்த டிமென்ஸை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், அந்த டிமென்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா கொள்ளலான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த டிமென்ஸை வச்சு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வேற எதுக்கு யூஸ் ஆக போகுது. ஒருவேளை நீ நினைக்கிறத பார்த்தா அந்த டிமென்ஸோட பெட்ல இருந்து ஹீலிங் எபிலிட்டி அப்புறம் ட்ரக்ஸ் மாதிரி விஷயத்த தயாரிக்குவாங்கன்னு நினைக்கிறோம். எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் கவலை இல்லை, எனக்கு பணம் மட்டும் இருந்தா போதும்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் உண்மைதான், ஆனா நம்மளுக்கு சிம்பிளான பவர்லாம் கிடையாது. என்னது சிம்பிளான பவர் கிடையாதா? எல்லாரும் ரெண்டும் ஒண்ணு தானே அவனும் சொல்லிட்டு இருக்க. ஒரு சின்ன பையனும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கின்னு ஒரு ஓரமா உட்காந்து அழுந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் சரிவா நம்ம வேற வேலைக்கு நம்ம கிளம்பலான்னு அவங்களும் கிளம்ப, அப்புறம் அந்த சின்ன பையனும் ரிலாக்ஸ் ஆக அவனும் தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்குன்னு மூஞ்சி படி வந்து அவன் பயன்படுத்திடுறான். நீ ரொம்ப லக்கியானவன்டா, லோ ஸ்பீசிஸ், நீ உன்னெல்லாம் இந்த இடத்த விட்டு போக முடியாது, ஏன்னா நாங்க பேச எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவனும் அந்த பையனை போட்டு பயங்கரமா கதற அடிக்கிறான். நீ அந்த பையன் சாவர விட பண்ற நடக்குது, அதுவும் இல்லாத நடுவில் தேவையில்லாத வார்த்தை வேற பேசுறான். உன்னோட பில்டு என்னோட ட்ரெஸ்ல போட்டுருச்சு, அதனால உன்னை சும்மா விட மாட்டேன். இது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் துவைக்கிறேன்னு தெரியுமா? உங்க பேரண்ட்ஸ் இங்கே தான் செத்து கிடக்குறாங்க, உங்க பேரண்ட்ஸ் போன இடத்துக்கே உன்னை அனுப்ப போறேன். எந்த வழியும் இல்லாத உங்க பேரண்ட்ஸ் போன இடத்துக்கே உனக்கு அனுப்ப போறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடமே பயங்கர கொடூரமா இருக்கு. என்ன ரொம்ப பவரை பயன்படுத்தி இங்க செத்து கிடக்குற எல்லாரையும் அவங்க ஒரு பப்பட் மாதிரி பயன்படுத்தி அந்த பையனை போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்றான். இவனோட பவர் வந்து பிளாக் பேக்டீரியா. எந்த ஒரு பாடியா இருந்தாலும் அவங்களை ஒரு பப்பட் மாதிரி பயன்படுத்தி அவங்களோட பவர் சில பயன்படுத்த முடியும். எப்படி இருந்துச்சு என்னோட சம்பவம். சரி வாங்க நம்ம வேற டீமனை தேடி போலான்னு அவனும் கிளம்ப, அந்த பின்னாடி இருந்த ஆன்டி டீமனே அந்த பையனை கடிச்சு கொதின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆளுங்களும் ஒரு டனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. கியோட்டோ காடியில் இவ்வளவு பெரிய டன்லாம் இருக்கா, இந்த மாதிரி டன்லாம் நான் பார்த்ததே இல்லை. டீச்சர் அப்ப நம்ம வந்துட்டோம், இதுதான் டீமன் ஏஜென்சியோட கியோட்டோ பேஸ் மேன்ஷன் மாதிரி இருக்கு. ஆமா சரி எங்க போயிட்டீங்கன்னா அவங்கள தேட அந்த ரூம்ல வந்து ஒருத்த வெளியே வரான். அவனும் புதிய ஆளுங்கெல்லாம் வந்துக்கிறாங்க, வாங்க வாங்க. ஏன்டா நான் அமிச்ச மெசேஜ் வந்துருச்சா, நான் அமிச்ச மெசேஜ் வந்ததுனால தனியாக வந்துருக்கிற கடுப்பு ஏத்துறான்டா. யாரா அந்த பொண்ணு? அவனும் பின்னாடி திரும்பி மேக்கப் போட்டு ஓரசின் போட, என்னம்மா பொண்ணு நான் எப்படி இருக்கேன், மண்மந்த மாதிரி இருக்கலாம் இல்ல குரங்கு மாதிரி இருக்கேன், என்னடா இப்படி சொல்லிட்டான். அவனும் ஷாக்காக நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் யாரும் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ டீச்சரும் சொல்றான், இவன் தான் கியூ ஒராஞ்சாகா சப்போர்ட் யூனிட்டோட கமாண்டர். ஆமா நானும் இவனும் ஒரே கிளாஸ் தான் அவனும் சொல்ல, ஆனா நான் எப்பயுமே ஃப்ரண்ட்ல நினைச்சு மட்டும் தான் சண்டை போடுவேன், இவனே மாதிரிலாம் கிடையாதுன்னு டீச்சரும் சொன்னேன். இப்போ ஹீரோவும் நீ மட்டும் ஃப்ரண்ட்ல
இடத்துல போய் சண்டை போடி வேண்டாம், நாங்களே இவங்ககிட்டே இருக்கணுமா, இல்ல நாங்களே இவங்ககிட்ட இருக்க மாட்டோங்க, இதெல்லாம் நீங்க சொன்னவே இல்லையா, நான் எந்த அளவுக்கு உதவி பண்ண மாட்டோம், ஏன்டா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன மரியாதை என்னன்னு கூட சொல்லி தர மாட்டியா, உங்களுக்கு எப்படி வேணா நீ பயன்படுத்திக்கோ, பேசிக்கலாம் எப்படி வேணா அடிச்சு போடணும் அவனை சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப. டாக்டர் உள்ள வாங்கின ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்றா, டேய் புது பசங்களா போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க, உங்களுக்கு வேலை இருக்குன்னு அவளும் சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களா எல்லாரும் ட்ரெஸ் மாத்திட்டு உள்ள போவ, நம்ம ஹீரோவும் என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு அவனும் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா நிறைய பேர் அடிப்பட்ட நிலைமையில சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஃப்ரண்ட்ல எழுந்துச்சு சண்டை போட்டவங்க. நிறைய பேருக்கு பயங்கரமான அடி விழுந்துனுக்குது. அதுவும் சில பேர் கை கால் இல்ல, நிறைய பேர் கான்சியஸ் இல்லாத போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த இடத்தோட எடுன்னு சொல்றான், யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களை நான் காப்பாத்திடுவோம். ஐயோ ஏன் பெஸ்ட் இருக்க, உன்னால எதுவும் பண்ண முடியாது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா, அது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, நான் பண்றதே தான் நீங்க பண்ண போறீங்க, நான் பண்றதே ஒழுங்கா பாருங்க குழந்தைங்களா, உங்களோட வேலை இதுதான் நான் அவங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பிப்ஸ்ல பக்கம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மூட்டோட சேர்ந்த 2 பேரும் அவ்வளோ வந்துட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு பேரா, நீங்க எல்லாம் டீமன் சேர்ந்தவங்களா, என்னால நம்பவே முடியல, கம்மனர் 2 வயசு கம்மனர் 2 பேரும் சமைச்சிட்டாங்க. டேய் எல்லாரும் ரெடியா அவங்கள சண்டை போடுறதுக்குன்னு டீச்சரும் வந்து அவனோட பவரை பயன்படுத்துறான். ஆறா டீமன்ஸ்ல ஒருத்தன் பவர்ஃபுல்லா ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். டீச்சரும் அவனோட பவர்ல பயன்படுத்தி காட்ஸ்ல வர வச்சு அவனை அட்டாக் பண்ண அவங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. பரவாயில்ல, நீ நல்லா தான் சண்டை போடுற, ஆனா நீ சண்டை போடுறது எல்லாம் வேஸ்ட் தான், நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நீ உன்னால அடிக்க முடியாது, உன்னோட காட்ஸ்லாம் நல்லா தான் எனக்கு யூஸ் ஆகுறாங்க ஒரு ஷீல்டு மாதிரி. இங்க பாரு மரணம் அத்தனை பேரு இங்க இருக்க எல்லாரையும் சாவடிச்சு நாங்க ஒரு இடத்துக்கு அனுப்ப போறோம். இந்த இடம் வேணாடா, உங்களை அனுப்புறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம் இருக்கு, நீ வேணா அப்படி சொன்னு, உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம் தெரியும். என்னது அதுதான் நான் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அவனோட பவரை பயங்கரம் பயன்படுத்துறான். இன்னொரு பக்கம் அந்த டாக்டரும் டிப்ஸ் எல்லாம் கையில ஏத்தின்னு ரெடியா வராங்க. எதுக்காக நீ இப்போ உயிரோடுக்கணும்னு நினைக்கிற, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதனால தான் நான் உயிரோடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி கவலைப்படாத, நான் உதவி பண்றேன்னா அவங்களோட கையை வெட்டிக்கின்னு அவங்களோட ரத்தத்தை அவன் மாய வெளியே ஃபுல்லா செலுத்துறாங்க. அவனும் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறான். போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா அந்த நர்ஸ் அவங்க கூட சொன்னேன், அவங்க எல்லாரும் போயிட்டு அவன் வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரத்தம் போக போக எல்லா பிளட்டும் கலையாயிடுச்சு. அந்த நர்ஸும் போங்க எல்லாரும் போய் பிளட் எடுவாங்கன்னு அவங்களும் சொன்னேன். பிளட்ல எங்க இருக்குன்னு அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. பக்கத்து ரூம்லயே இருக்கு, சீக்கிரம் போய் எடுத்துனாங்கன்னு சொன்னேன். நம்ம ஆளுங்களும் வேகமா போயிட்டு அவன் பிளட் எல்லாம் என்னறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா அவனோட கை காலெல்லாம் ஃபுல்லா ரீஜினேட் ஆயிடுச்சு. இவனோட செல்ஸ் எல்லாம் இப்பதான் புதுசா உருவாகுது. இப்போ அவனும் பார்த்தா ஃபுல்லா நார்மல் ஆயிட்டான். நீங்க பேட்டல் யூனிட்டை சேர்ந்த ரிட்டர்ன் ஆன ஆளு தான், நீங்க இனிமே எங்களுக்காக சப்போர்ட் யூனிட்ல இருந்து உதவி பண்ணணும். இந்த இடத்துல நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம். அதை கேட்டுட்டு அவனும் பயங்கரமா அழுந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டாக்டரும் அவங்க எல்லாருக்குமே அவரோட அட்வைஸ் கொடுக்குறாரு, மொமோட்டோர் ஏஜென்சியா டீமன் ஏஜென்சியா அடிப்பட்டவங்களுக்குலாம் நம்ம உதவி பண்ணணும், அதுதான் நம்மளோட ஒரே கடமை. அதுவும் இல்லாம இதுல எக்காரணத்தை கொண்டு மக்கள் பாதிக்கப்படாது. அதனால நம்மளோட முடிஞ்ச எல்லாத்தையுமே இந்த சப்போர்ட் யூனிட்ல இருந்து எல்லா வேலையும் பார்க்க போறோம். ஒரு உயிரை காப்பாற்றுறது ஒரு கடவுளுக்கு சமமானது. அதனால இந்த வேலையை செய்யறதுனால நம்ம எல்லாருமே இந்த வேலையை இன்ட்ரெஸ்டா செய்யணும். இதுதான் நம்மளோட பேட்டில் ஃபீல்டு. சரியா, நீங்க அந்த இடத்துல ஃப்ரண்ட் லைன் நின்று சண்டை போடணும் வருத்தப்படாதீங்க. இந்த இடத்துல உங்களுக்காக ஃப்ரண்ட் லைன் நின்று உங்களுக்காக தியாகம் பண்றாங்க. உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீங்க உதவி பண்ணுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே இந்த இடத்துல வச்சு எல்லாருக்கும் உதவி பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க. ஹீரோவும் எதுனா வேலை கொடுங்க, நானும் போய் வேலை செய்யறேன்னு அவனும் கேட்க, சிக்கி கவலைப்படாத, உனக்கு ஒரு தனியா ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போவ. இங்க பாரு அவ பேர் தம்பி, எப்படி என்ன பிரச்சனை இருக்கு, நேத்து தான் இந்த இடத்துக்கு வந்தா மோமண்டோட கூட நடந்த சண்டையில எப்படி ஒன்று இவளை காப்பாத்திட்டோம், ஆனா அவளோட பேரண்ட்ஸை மட்டும் காப்பாற்ற முடியல, அதனால தான் இவ யாரோட பேசாம தனியா உட்காந்துங்கிறா. நீ தான் இவளோட மனசை மாத்தணும் சிக்கி. ஓகே எனக்கு புரிஞ்சு, நான் பாத்துக்கிறேன். ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளோட மைண்டை மாத்த பாக்குறான். உன்னோட பேர் தான் மேவா, என்னோட பேர் சிக்கி, நீ கவலைப்படாத, கண்டிப்பா அப்பா அம்மா 2 பேரும் வந்துருவாங்க. ஆனா அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. என்னடா அது எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல, என்ன போலான்னு ஹீரோ யோசிக்க, சரி உனக்கு இருடுவரை பத்தி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னா என்னன்னா அந்த பொண்ணு கேட்க, எப்பா எப்படியோட இந்த பொண்ணு பேசிடுச்சுடா, உனக்கு இருடுவரை பத்தி தெரியாதா, நீ ஸ்கூலுக்குள்ள போனது இல்லையா, இல்ல நான் ஸ்கூல் போனது இல்ல, பொண்ணு நிறைய விஷயத்த மனசுக்குள்ள வச்சுன்னு ஹீரோ நினைக்க, பின்னாடி சப்போர்ட்டுமே பார்த்தா அடிப்பட்டு நிறைய பேர் தூக்கி பண்ணி இருக்காங்க. எவ்வளவு பேர் கட்டி வந்ததுதான் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களும் செக் பண்ணி எல்லாரும் அட்மிட் பண்றாங்க. அந்த சின்ன பொண்ணு யாரையா பார்த்து ஷாக் ஆடுற, யாரான்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா தான். சொல்லுங்க அவங்க தான் என்னோட அப்பா அம்மா. அந்த பொண்ணும் வேகமா போய் பார்க்க, எப்படி ஒண்ணு மேவோட பேரண்ட்ஸுக்கு கஷ்டாங்கன்னா ஹீரோவும் சந்தோஷப்படுறான். மேவும் போயிட்டு பயங்கரமா அழுந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டீச்சரை தான் காட்டுறாங்க, அவனும் சண்டைக்கு பயங்கரமா தயாராகிட்டு இருக்கான். அதே நரகத்துக்கு நம்பரு, எனக்கு நரகமே சுத்தமா பிடிக்காது. இப்போ அழகான பொண்ணுங்க இருக்கு, சொர்க்கம் தான் எனக்கு பிடிக்கும். ஒரே விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொன்ன விரும்புறேன், கூடிய சீக்கிரத்துல உங்களோட பேஸ்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, அதை செய்ய போறதே நான் தான். இந்த இடத்துல இருந்து என்னோட எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவேன். என்ன பாக்குறேன், ஒரு பக்கம் பார்த்தா அந்த சின்ன பொண்ணும் பயங்கரமா வந்துட்டு இருக்கா. டாக்டர் டே சிக்கி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வந்து உதவுடான்னு கூப்பிடுறாங்க. நீ வேணா இப்பயே பாக்குறேன்னா அவனோட பவரை பயன்படுத்தி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் 2 பேரையும் கட்டுப்படுத்துவான். அப்பா நீங்க எழுந்துட்டீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு சந்தோஷப்படுறா.
ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியல அவங்க அப்பா ஜாமியா மாட்டாருன்னு. எழுந்துட்டே ஏன் உன் பொண்ணே பாரியா அழுந்துட்டு இருக்கான்னு அவன் மேல போய் கைய வைக்கிறான். ஆனா அவன் ஜாமியா மறந்தனால அவனோட பொண்ணோட கழுத்தையே நெரிக்கிறான். டாக்டரும் சொல்றான் இது அந்த மோமெண்ட் வர சேர்ந்தவனோட பார்வை தாக்கம். சிக்கி மேவை காப்பாத்தி ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டின்னு போ. என்ன பண்ண போறீங்கன்னு ஹீரோவும் கேட்க ஹீரோவும் மேவோட கண்ணை போறான். சாரி மே என்னை மன்னிச்சிட்டு டாக்டரும் அதை 2 கத்தியை எடுத்து அவனோட காதிலே குத்திடுறான். அவனும் இறந்து விழுந்துடுறான். அவனோட பிரெயினை அழிச்சிடும். இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டரும் சொன்னா இன்னொரு பக்கம் பார்த்தா மேவும் வந்துட்டு இருக்கா. எங்களை மன்னிச்சிருமே வேற வழி இல்லாதனால தான் நாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டு சிக்கியும் பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். அப்பா என்னாச்சுப்பா எழுந்துருங்கன்னு மேவும் வந்துட்டு இருக்க. ஹீரோவும் பயங்கரமா கடுப்பாகிறோம். இப்போ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்றீங்கன்னு இவரை கட்டுப்படுத்திக்கிறாங்கன்னா அப்போ மற்ற பேஷன்ஸுக்குலாம் என்னாச்சுன்னு யோசிக்க மற்ற பேஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிறத காட்டுறாங்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கு மேலதான் பயங்கரமான சம்பளம் காத்திருக்கு. அதனால முடிஞ்ச வரையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் எதனால வீடியோ போடணும்னு கேட்டீங்கன்னா ஒர்க் அதிகமா இருந்துச்சு. அதுவும் இல்லாத வீடியோ போன்ல எடிட் பண்றதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால தான் வீடியோ போட முடியல. இதுக்கு மிச்சம் கன்சிஸ்டன்ஸாக ஃபுல்லாக போடலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். உங்களுக்கு புதுசாக என்ன அனிமே வேணால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த அனிமையும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.